யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. பூமியை படைத்த நாளிலிருந்து மனுஷனை படைத்த நாளிலிருந்து கர்த்தருக்கு ஒரே ஒரு வாஞ்சை உண்டு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நம் நடுவிலே உலாவும்படி, அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். ஆதியிலே அவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கின போது தோட்டத்தில் உலாவும்படி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவும்படி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவு தூதர்கள், கோடிக்கணக்கான தூதர்கள் பரலோகத்தில் இருக்கும் பொழுது அத்தனை பேர் துதிகளை விட்டு ஒரு மனுஷனை தேடி வருகிறார். ஒரே ஒரு மனுஷனை தேடி அவர்களை குளிர்ச்சியான வேளையில் உலாவும்படி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணுவதற்கு எவ்வளவு விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரலோகம் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாம் வாஞ்சையா எதிர்பார்த்து இருக்கிற இடம், அங்கதான் முடிவு, அங்கதான் போகணும். அதுக்கு தான் இவ்வளவு பிரயாசம், இவ்வளவு போராட்டம், இவ்வளவு ஊழியம், எல்லாமே அந்த ஒரு இடத்துக்கு போறதுக்கு தான் முடிவு, டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அங்கதான் நம்மளுடைய எண்டு, அதுதான். அங்க போறதுக்காக தான் இத்தனை 70 வருஷம் 80 வருஷம் பலத்தின் மிகுதியினார் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து எப்படியாவது அந்த கடைசி நிமிஷம் இந்த பூமியை விட்டு போகும்போது நான் பரதேசிக்குள்ளே நுழைந்து விட வேண்டும், ஒரு நாள் பரலோகத்துக்குள்ளே போக வேண்டும் என்கிறதான் ஒரு வாஞ்சை. அப்பேற்பட்ட பரலோகத்தை விட்டு தேவன் மனுஷன் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். உங்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. யோசித்து பாருங்க, இவ்வளவு பெரியதான ஒரு மகிமை நிறைந்த இடம், நம்ம எல்லாம் வாஞ்சிக்கிற இடம், நாம் எல்லாம் விரும்புகிற இடம், அதை விட்டுட்டு நம்ம நடுவில் வாசம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார் என்று சொன்னால், அப்ப கர்த்தர் நம்ம மேல வைக்கிறார் ஒரு அன்பை, நம்ம எவ்வளவு நேசிக்கிறார்னு பாருங்க. இப்ப ஏதேன் தோட்டத்திற்கு வந்து ஆதாமை பார்த்து நீ எங்கே என்று கேட்ட போது முதலாவது ஏமாற்றம் அவருக்கு கிடைக்கிறது. காரணம், அவர் கூட உலாவும்படி, அவரோட கூட சஞ்சரிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். பகலிலே குளிர்ச்சியான வேளையில் உலாவும்படி. ஆனால் அவனோ அவரை விட்டு போய் ஒளிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் அவன் ஒளிந்து கொண்டான், ஏன் அப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாரும் தெரியும். கீழ்படியாக போய் நிருபல் செய்து அந்த புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தார்கள் என்று அவர் கேட்டபடி அவன் புசித்து. அதற்கு பிறகு ஏறக்குறைய 2000 வருஷம் கழித்து கர்த்தர் மோசேயை பார்த்த ஒரு வார்த்தை சொன்னாரு, உங்கள் நடுவே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார். அதுக்கப்புறம் 2000 வருஷம் எவ்வளவு பேர், நோவா இருக்கிறாரு, ஏனோக்கு இருக்கிறாரு. நோவா கிட்டத்தட்ட 950 வருஷம் பூமியில இருக்கிறாரு. அப்புறம் ஆபிரகாம் 175 வருஷம் இருந்தாரு. அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு, இவ்வளவு பேர்கிட்ட கேட்காத ஒரு விஷயத்தை கர்த்தர் மோசேயிட்ட கேட்கிறார், உங்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. இப்படித்தான் ஆண்டவர், நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், எவ்வளவோ சபைகள் இருக்கிறது, உலகம் முழுக்க இருக்கு, இந்தியா முழுக்க இருக்கு, தமிழ்நாடு முழுக்க இருக்கு. ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஒருத்தருக்கு தரிசனம் கொடுக்கிறாரு, எனக்கு ஒரு ஆலயத்தை உண்டாக்குவாயாக. பல நேரங்களில் ஊழியர்களை அழைக்கும் பொழுது கர்த்தர் போக சொல்லுகிற இடம் பாலும் தேர்வு ஓடுகிற தேசமாக இருக்காது. பல இடங்கள்ல ஒரு ஊழியக்காரரை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த புதுசுல ஒரு பெயர் மட்டும் அவர் காதில் கேட்டுட்டே இருக்குமா, அது என்ன பேருன்னே தெரியாது, ஒரு பேர் கேட்டுட்டே இருக்குமா. ஒரு நாள் எங்கேயோ போய் நிற்கும் பொழுது அந்த பெயர் உள்ள ஒரு பஸ் அந்த ஊருக்கு போற, அது வந்து ஒரு ஊரின் பெயர், அந்த பஸ். இவரு அந்த பேரை கேட்டவுடனே ஏறிட்டார். போய் அங்க இறங்கின போது ஆண்டவர் சொன்னாரா, இங்கதான் நான் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சேன், இதான் அந்த இடம். அது பார்த்தா இவர் விரும்புகிறபடி அது இல்லை, அது ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது அவர் பார்வையில ஒரு கிராமம், அவர் பிள்ளைக்கு ஸ்கூல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா கர்த்தர் அவரை அங்கே போக சொல்லியிருந்தார். அப்போ எல்லாருக்கும் என்ன இருக்கும், ஒரு சிட்டியில ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கலாம், அங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். ஏன் அங்க கர்த்தர் போக சொல்றாரு, அந்த இடத்துல போய் கர்த்தர் எனக்கு போய் நீ எனக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்து எனக்கு நீ அங்கே வந்து ஒரு கூட்டத்தை உருவாக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அப்படிதான் இந்த இடத்துல இருந்து நாங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். வந்துட்டதுனால என்ன பண்ணோம், இந்த ரோட்ல அப்படியே நேரம் போய் அந்த பக்கத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல வெறும் காடா இருக்குது முழுக்க. இப்பவே அப்படிதான் இருக்கு, காடா இருக்கு, இது முழுக்க காடா இருக்கு. பின்னாடி ஃபுல்லா 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், இப்ப காடா இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், எப்படி இங்க வந்தாங்க திருப்பி பேசியிருந்தோம், எப்படி இங்க வந்தாங்க, இவங்க என்ன தரிசனம் கிடைச்சிருக்கோம்,
எந்த நோக்கத்துல இங்க வந்திருப்பாங்க, என்ன அழைச்சிருப்பாங்க? ஏன்னா ஒரு காட்டுக்குள்ள இப்பவே காட்டுக்குள்ள இருக்கு, 25 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் எப்படி காடாக இருக்கும். அப்படி ஒரு தரிசனத்தை கர்த்தர் ஒவ்வொருத்தரும் கொடுக்கிறார். வனாந்திரத்துல மோசே கிட்ட கேட்கிறார், உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும். வனாந்திரத்துல பாலைவனத்துல அவங்களே அகதிகளாக புறப்பட்டு வந்திருக்கிறாங்க, இன்னும் சொந்த தேசம் போல. அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, உங்கள் நடுவில் வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு. பல நேரங்களில் கர்த்தர் அப்படித்தான் உங்களை என்னையும் செலக்ட் பண்ணிருக்கு. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கொரிந்தியர் எழுதின 1வது நிருபத்துல 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நாம் யாரா இருக்கிறோமா? தேவ ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறோம். அவர் நம்மில் வாசமா இருக்கிறார். நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமாக இருக்கிறது. அவர் நமக்குள் வாசமா இருக்கிறார் வசனம் சொல்லும். அப்படி இருக்கும் பொழுது நம்மையும் கர்த்தர் அப்படிதான் செலக்ட் பண்ணியிருக்கிறார். எப்படி கோடிக்கணக்கான சபைகள் இருந்த போதும் இங்கே ஒரு சர்ச் வேணும் நிறுவனாரு, வனாந்தரத்துல ஆலயம் வேணும் அங்க இருக்கிறாரு. எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் நம்மையும் ஒரு ஆலயமாக வைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் விரும்புகிறது என்ன அப்படின்னா வாசம் பண்ண. அதான் ரொம்ப முக்கியம். உங்க நடுவில் நான் வாசம் பண்ண. அதான் கிட்ட சொன்னாரு, எங்கே கேட்டாரு. ஆனா வசனம் சொன்னது உலாவும்படி வந்தாரு. அவரால் அப்ப உலாவே முடியல பாருங்க. உலாவுன்னு நினைச்சாரு, ஆனா என்ன செய்ய முடியல, உலாவ முடியல. காரணம், அவர் எதிர்பார்த்த ஒரு காரியம் ஆதாம் இடத்துல இல்லை. இப்ப இவங்ககிட்ட சொன்னாரு, உங்க நடுவில் வாசம் பண்ண எனக்கு என்ன செய்ய, ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணு அப்படிங்கிறார். ஆனா நடந்தது என்ன? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. யாத்ராகமம் 33:7 வாசி. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். கர்த்தர் சொன்னாரு, நான் உங்களோட வாசம் பண்ணணும்னு. ஆனா 33ஆம் அதிகாரத்துல 25ஆம் அதிகாரத்துல பண்ணிட்டார். ஆனா 33ஆம் அதிகாரம் சொல்றது, பாளையத்தை பெயர்த்து அவன் கூடாரத்தை புறம்பே போட்டான். பாளையத்துக்கு புறம்பே போட்டான். காரணம் என்ன? நடுவில் 33ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி 32ஆம் அதிகாரத்துல மிகப்பெரியதான ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர் மலையில பிரமாணத்தை வாங்க போயிருந்தாரு. கீழே வரத்துக்குள்ள வேதம் சொல்றது, ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் தங்களுக்கு என்று ஒரு முறைமையை உண்டாக்கி கொண்டார்கள். தங்களுக்கு ஒரு தேவனை அவர்கள் உண்டாக்கி கொண்டார்கள். அதை விட முக்கியமாக ஒரு வசனம் சொல்றோம், அது 1 கொரிந்தியர் 10 நினைவு கூறுவார் பவுல். அவர்கள் புசித்து குடித்து, புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் அப்படின்னு இருக்கும். யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் போது 32ஆம் அதிகாரத்துல யாத்ராகமம் புஸ்தகம் 32:6 வாசிங்க. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். 1 கொரிந்தியர் 10 இதை பத்தி அவர் சொல்றாரு. அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். இது ஆலயத்துக்குள், அதாவது பாளையத்துக்குள் இருக்கிற கூடாரத்துக்கிட்டே நடந்ததான ஒரு சம்பவம். ஆண்டவர் தனக்கு வாசம் பண்ணுவதற்கு என்று ஒரு ஆலயத்தை உண்டாக்குகிறார். அந்த ஆலயத்திலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அந்த தோட்டத்தில் உலாவ விரும்பினார். ஆனால் இந்த பாளையம் என்ன செய்தது? இங்க பாளையத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கொஞ்ச நாள் தன்னை நடத்துவதற்கு ஒரு நல்ல ஊழியன் இல்லை. 40 நாள் தான். 40 நாள் தான் அவர் இல்லை, மேல போயிட்டார். இரவு பகலும் 40 நாள். இந்த 40 நாள்ல அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள். பெரிய ஆச்சரியம். ஊழியக்காரர்களாக இந்த திருச்சபை இத்தனை வருஷம் நடந்திருக்கு. ஊழியக்காரமா இருக்கிறாங்க. பொதுவா சொல்ற ஆரம்பித்த ஸ்தாபகர் இல்லாம இத்தனை வருஷம் நடந்திருக்குது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவர்கள் செய்த பாவங்கள் எதுவும் இங்கே வராதபடி இதுவரைக்கும் பாதுகாத்துக் கொண்டது. சபை என்பது எப்பவுமே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பிளஸிங் சென்டர் அப்படிம்பாங்க, அல்லது டெலிவரன்ஸ் சென்டர், அல்லது அது வந்து ஹீலிங் சென்டர் அப்படிம்பாங்க. தமிழ்ல சொன்னா சபை வந்து ஒரு ஆசீர்வாத மையம், அல்லது சபை என்பது ஒரு விடுதலை மையம், அல்லது சபை என்பது ஒரு சுகமளிக்கிற இடம் அப்படிம்பாங்க. பொதுவாக சபை அதெல்லாம் கிடையாது. சபை என்பது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர். சபை நம்மை கிறிஸ்துவை போல மாற்றுகிற இடம்.
கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாகிற இடம். அப்படி ஒப்பாகும் போது இதெல்லாம் நடக்கும். ஹீலிங் இருக்கு, டெலிவரன்ஸ் இருக்கு, பிளெஸிங் இருக்கு, இதெல்லாம் யாரும் இல்லைன்னே சொல்லல. ஆனால் சபை கிறிஸ்துவை போல நம்மை மறுமாற்றத்துக்காக தான் கொண்டு வரப்பட்டது. அந்த நிலையில் இருந்து அது மாறும்போது, அந்த தரிசனத்தை விட்டு சபை போகும்போது ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் தொடங்கி விடுவார்கள். அந்த தரிசனத்தை உடையவர்கள் இல்லாமல் போகும்போது பல நேரத்தில் ஊழியம் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த ஊழியம் அதே தரிசனத்தில் முடிவு வரைக்கும் ஓடுகிறதா? இங்க உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு தோணுச்சு, ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஊழியத்தை ஆரம்பிக்கிறதை விட முடிக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். கர்த்தர் சொல்லுகிற இடத்துல ஓடி முடிக்கணும். காலேப் கிட்ட ஒரு நல்ல பார்த்த ஒரு காலேப் சொல்லுவாங்க, எனக்கு அப்பொழுது என்ன பலன் இருந்ததோ இப்பவும் எனக்கு என்ன இருக்கு, அந்த பலன் எனக்கு இருக்கிறது அப்படின்பா. யோசிச்சு பாருங்க, அந்த அது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா யோசிச்சு பாருங்க. ஒரு ஊழியத்தை தொடங்கும் போது இருக்கிற வாஞ்சை, ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடியதான அந்த தரிசனம், அதுக்கு செய்யறதுக்கு நமக்கு இருக்கக்கூடியதான அந்த ஒரு வேகம், ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு இருக்கா, ஒரு 30 வருஷம் கழிச்சு இருக்கா, 40 வருஷம் கழிச்சு இருக்கா அப்படின்னா, நான் பலர்கிட்ட பார்த்த ஒரு விஷயம், அவங்க அனுபவம் தான் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கு. எனக்கு தெரியாததா, நான் பார்க்காததா, எனக்கு தெரியாத பைபிளா, எனக்கு தெரியாத ஊழியக்காரரா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒருத்தருடைய அனுபவத்தை குறையாய் சொல்லவில்லை. அனுபவம் அடுத்த தலைமுறைக்கு தேவை. ஆனா அதே அனுபவம் பெருமையாய் மாறிவிடக்கூடாது. இத்தனை வருஷம் நாங்க நடத்திட்டோம், இத்தனை வருஷம் நாங்க பண்ணிட்டோம், எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அடுத்து உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? இத்தனை வருஷம் இல்லாத ஒரு அனுபவத்தை கர்த்தர் மறுநாள் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்? நீங்க இத்தனை வருஷம் பார்த்த தேதியை மறுநாள் பார்க்க போறது இல்ல. இது வரைக்கும் பார்த்த தேதி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப வரப்போறது என்ன டேட்? புது டேட். அப்ப புது டேட் வரும்போது கிருபையும் எப்படி இருக்கும்? புதுசா இருக்கும். அனுபவமும் எப்படி இருக்கணும்? புதுசா தான் இருக்கணும். மன்னா ஒவ்வொரு நாளும் எப்படிதான் இருக்கும்? புதுசா தான் இருக்கும். 40 வருஷம் ஆனாலும் மன்னா எப்படிதான் இருக்கும்? புது மன்னா. நேற்றைய மன்னா வைக்க முடியாது, பூச்சி வந்துடும். காலேப் கிட்ட அதான் பிளஸ் பாயிண்ட். நான் இன்னைக்கும் அதே பலன், பழைய பலனை கொச்சு ஐயோ எனக்கு நிறைய பேர் வயசாகி போச்சு, அதாயிடுச்சு, இதாயிடுச்சு, யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எனக்குள் கொடுத்திருக்கிற கர்த்தருடைய தரிசனத்துக்கு வயசே ஆகாது. எனக்குள் கொடுத்திருக்கிற கர்த்தருடைய ஊழியத்துக்கு வயசு ஆகாது. அதை நான் ஓடுற வரைக்கும் உற்சாகமா செய்வேன், செய்யற வரைக்கும் உற்சாகமா செய்யணும். அப்படித்தான் அந்த காரியம் நடந்தது. ஆனால் வரும்போது ஒரு 40 நாள் ஒரு ஊழியக்காரன் இல்லை, அவ்வளவுதான். 40 நாள் இல்லை. அவன் ஜபத்துக்காக உபவாசத்துக்கு மேல போயிட்டான். பாருங்க, ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். இப்போ ஆலயம் நடுவில் இருந்து புறம்பே போய்விட்டு, கர்த்தருக்கு நடுவுல தான் எப்பவுமே ஆண்டவர் விரும்புவார். யோவான் வாசிச்சு பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. எபேசு சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அந்த 7 பொன் குத்து விளக்கு என்பது 7 சபைக்கு மேல இருக்கு. அப்ப கர்த்தர் எங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார்? சபைகளுக்கு நடுவிலே. அப்படித்தான் இஸ்ரவேலுக்கு நடுவிலே உலாவ விரும்பினார். அப்படி நடுவிலே உலாவிக் கொண்டிருந்த தேவன் இப்பொழுது புறம்பே போய்விட்டார். என்ன ஆயிடுச்சு? ஆலயம் எங்க போயிடுச்சு? புறம்பே போயிடுச்சு. புறம்பே போனதுக்கு என்ன காரணம்? 32ஆம் அதிகாரம் சொல்லுது, அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்திருக்கார்கள். கொரிந்தியர் எழுதும்போது பவுல் சொன்னாரு, பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இனி கடைசி காலத்துல சபை புசிப்பும் குடிப்பும் விளையாடுகிற ஸ்தலமாய் மாறிவிட்டது. சபை ஸ்பிரிச்சுவல் சென்டராக இல்லை. சபை என்பது கல்யாணத்தின் கூடாரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ரெக்ரியேஷன் சென்டர். நல்லா, அதாவது நான் உங்களை சொல்லல, பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சபையுடைய நிலைமையை சொல்றேன். ஒரு உபவாச ஜபத்துக்கு கூப்பிடணும்னா கூட, ஒருத்தரை கூப்பிடணும்னா போஸ்டர் எந்த அளவுக்கு நாம தரம் தாழ்ந்துட்டோம்னு சொல்றேன். ஒரு உபவாச ஜபத்துக்கு கூப்பிடணும்னா கீழே அந்த பேம்ப்லெட்லயோ போஸ்டர்லயோ போடுறாங்க, உபவாச ஜபத்தின் முடிவிலே உணவு வழங்கப்படும். உபவாச ஜபத்துக்கு சாப்பாடு கொடுப்பேன்னு கூப்பிடுற ஆள் நம்ம ஒரு ஆள் தான். நல்ல கவனிச்சு பாருங்க. உண்ணாவிரதத்துக்கு அரசியல்வாதி கூப்பிடும்
போகும்போது கூட முடிக்கும் போது சாப்பாடு போடுறேன்னு சொல்ல மாட்டாங்க. முடிவிலே அவர் திராட்சரசம் ஏதோ ஒரு பழரசத்தை கொடுத்து முடிச்சாருன்னு தான் இருக்கும். அதாவது கொடுப்பாங்க, கூப்பிட்டு அப்படி கூட மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, நிறைய பேருக்கு கொண்டே சொல்லுவாங்க, இயேசு முடிக்கும் போது சாப்பாடு போடலையா? இயேசு முடிக்கும் போது சாப்பாடு போட்டாரு, ஆரம்பிக்கும் போதே சாப்பாடு போடுற வாங்க கூப்பிடல. சாப்பாடு போடுவான்னு நினைச்சிட்டு ஒரு கூட்டம் வந்துச்சு. வந்தவங்களை பார்த்து இயேசு சொன்னாரு, நீங்கள் என்னை அப்பத்துக்கு பின்பற்றுகிறீர்கள். இன்னைக்கு சபை ஒரு மிக முக்கியமான தவறை செய்து கொண்டிருக்கிறது. என்ன செய்து, ஸ்பிரிச்சுவலா வர வேண்டியவர்களை ஏதோ வர வைக்கிறதுக்கு சபை இன்னைக்கு பல உபயாந்தரங்களை கையாண்டுட்டு இருக்குது சபைக்குள்ள. அதுல ஒண்ணு குசிப்பு, இன்னொன்னு குடிப்பு, இன்னொன்னு விளையாட்டு. சபை ரெக்ரியேஷன் சென்டர். சபை வந்து ஜாலியா இருக்கணும், என்டர்டைன்மெண்டா இருக்கணும். ஒரு மூத்த ஊழியர் பேசினார், எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அவர் பேசுறதை பார்க்கும்போது. அவர் சொன்னார், ஜனங்களே ரொம்ப கவலையா வேலைக்கு போயிட்டு டென்ஷனா டயர்டா சர்ச்சுக்கு வராங்க. அங்க வரக்கூடிய சர்ச்சில் நீங்களும் பாவம் செய்றீங்க, பணத்துக்கு கொடுங்க, பரலோகத்துக்கு சமீபம், இப்படி எல்லாம் பேசினா அவன் என்ன ஆவான்? அவனை சந்தோஷமா வச்சுக்கணும். அதாவது எது சந்தோஷம் முதல்ல அவங்களுக்கு தெரியல ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தான் சினிமா தியேட்டர் இருக்குது, சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தான் பொருட்காட்சி நடக்குது, சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தான் உலகம் நினைக்குது. உலகமே ஜனங்களை எப்படி வைக்க நினைக்குது? சந்தோஷமா வைக்க நினைக்குது. ஆனா நாம என்ன வைக்க நினைக்கிறோம் தெரியுமா? நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லல, சந்தோஷமா இருங்கன்னு சொன்னதே நம்ம ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட். வருத்தப்பட்டு வாரம் சொல்றவரே நீங்க என்னாலும் நான் உங்களுக்கு இடைப்பார்த்த தருவேன் சொன்னாரு. ஆனா எது சந்தோஷம்? அவங்க கொடுக்குற அதே மாதிரி 2 மணி நேரம் சந்தோஷம், 3 மணி நேரம் சந்தோஷம் சினிமா பார்க்கறது, டிவி பார்க்கறதா இல்ல. சபை ஆவிக்குரிய சந்தோஷத்தை கொடுக்கிற இடம், உங்க ஆத்மாவுக்குள்ள கனி கூறுதலை கொண்டு வரக்கூடிய இடம். இங்க வந்துட்டு நீங்க போகும்போது உங்க சோல், உங்க ஆத்மா ரெஃப்ரெஷ் ஆகிருக்கணும். அதுக்குதான் சர்ச்சு. பாருங்க, உலகம் தான் சொல்றான், கடவுளை தேடி வரும்போது ஏதாவது அங்க போட்டு யாரும் ஆடிட்டு இருந்தாங்கன்னா உலகத்தார் சொல்றாங்க, என்னங்க இது கோயில்ல போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு சர்ச்சு குசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் ஆரம்பிச்சிருச்சு. யூத் மீட்டிங்னா ஒண்ணே டான்ஸ் தான். யூத் மீட்னா டான்ஸ் தான். எந்த யூத் உங்களை கேட்டா அப்படி எவனாலும் கேட்டானா அப்படி தப்பா அவனை பழகப்பட்டது நீங்க தான் அர்த்தம். யூத் மீட்னா டான்ஸ், ஏதாவது ஒரு கேம்ப்னா டான்ஸ், உடனே உட்காந்து எல்லாம் டான்ஸ் ஆடுறது, ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஆடுறது. கேட்டா சொல்றது ஒருத்தர் அன்னைக்கு ரொம்ப ஞானமா சொல்றாங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க டான்ஸ் ஆடும்போது சும்மா இருந்த நீங்க அதே பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது ஆடினா ஏன் தப்பா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சண்டே கிளாஸ் பிள்ளை சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கும் போது அது ஏதோ யூரின் போயிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தொடச்சி விட்டு பிள்ளைய டயப்பரை மாத்துவோம். பெரியவங்க யூரின் பண்ண ஒத்துப்பீங்களா? மனத்தனமா இதுக்கு வந்து அறிவுபூர்வமான பதிலாகும். சின்ன வயசுல அந்த பிள்ளைங்க ஆடும்போது நீங்க சந்தோஷமா பார்த்தீங்க, அதுவே பெரிய பிள்ளைங்க அதே பிள்ளைங்க மாறி ஆடும்போது உங்களுக்கு ஏன் தப்பா தெரியுது? சின்ன வயசுல நாங்க திடீர்னு வரும்போது செருப்பு போடாம வர்றதுக்கு போனா தப்பா தெரியாது. அதே இடத்துக்கு போகும்போது பெரிய பிள்ளையாகும் நீங்க கேட்க மாட்டீங்களா செருப்பு போடாம வந்திருக்கேன்னு? மெச்சூரிட்டி லெவல்னு ஒன்று இருக்குல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கே வாங்க. சபைக்குள்ள வரும்போது ஆரம்பத்துல ஆவியில இருந்த அனுபவத்துக்கும் நல்ல ஆவிக்குரிய அனுபவம் வந்தபோது ஆவிக்குரிய அனுபவத்துல நிறைய டிஃபரன்ஸ் இருக்குதுல்ல. நம்மகிட்ட இருக்குதானே செய்யுது ஒரு மெச்சூரிட்டி லெவல். இன்னைக்கு சபை என்ன செய்யுது? அதே மாதிரி இவங்க என்ன விரும்புறாங்க? சண்டே கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி ஏன் இவங்களும் குதிக்கணும்னு விரும்புறாங்க. அதே மாதிரி இப்ப சண்டே கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும்னு விரும்புறாங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி இவங்களும் பல காரியங்களை செய்ய விரும்புறாங்க. அப்ப இவங்க யாருமே பெரியவர்கள் அல்ல. பவுல் சொல்றாருல்ல, பாலை உன்னை கொடுத்தேன்னு. அந்த ஆனா இவங்க ஊழியக்காரர் வேற மாறிட்டாங்க. அதான் பிரச்சனை. இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைங்க ஊழியக்காரர் மாறிட்டு இன்னைக்கு பெரியவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நல்ல கவனிச்சு கொள்ளுங்க. சபை என்பது குசிப்புக்கான, குடிப்புக்கான, விளையாட்டுக்கான இடம் இல்லை. அப்படி என்றால் அந்த கூடாரம் பெயர்க்கப்படும், அந்த கூடாரம் தூக்கி புறமே போடப்படும். ஏன்? நம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் உலாவுகிற ஸ்தலம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். இங்கே அசுத்தத்திற்கு இடம் இல்லை. இங்கே கர்த்தர் உலாவுவதற்கு ஏதாவது தடை இருந்தால் கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்தை தூக்கிடுவார். விசுவாசிகளுக்கு சொல்றேன், காலம் மாறிக்கிட்டே போகுது. ஒரு கூட்டம் இன்னைக்கு இந்த காரியத்தெல்லாம் சரின்னு சொல்லிக்கிட்டே போகுது. எது செஞ்சாலும் தப்பு இல்லைன்ற அளவுக்கு எவ்வளவு துணி வரும் கேட்டீங்கன்னா, சபையில சினிமா பாட்டை பாடிட்டு ஆடுற அளவுக்கு துணி
அப்படிதான் ஒரு கூட்டம் ஆர்கியூமெண்ட் பண்ற இடத்துக்கு வந்துருச்சு. இதிலும் மேலான அருவருப்புகளை நீங்கள் காண்பீர்கள் சபைகளுக்குள்ள. ஆனால் நீங்களோ வென்றால் எவ்வளவுதான் சோதம் குமாரமாக மாறினாலும் அதற்கு நடுவில் ஒரு நீதிமான் தன்னை பாதுகாத்துக் கொண்டது போல, எவ்வளவுதான் பூமி சீர்கேடும் கொடுமையினால் நிறைந்திருந்தாலும் அதுல ஒரே ஒரு நீதிமானாகிய நோவா தன்னை பாதுகாத்துக் கொண்டது போல, என்னதான் நாசரேத் மோசமான இடமாக இருந்தாலும் அதிலிருந்து நன்மை உண்டாகாது என்று சொன்னாலும் அதுல ஒருத்தர் தன்னை முழுவதுமாக பாதுகாத்துக் கொண்டது போல ஒரு சபை தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க சபைக்கு அதிகாரம் இல்லை. ரோமர் 12:1 அப்படிதான் சொல்லுது. உலகம் சொல்லும், விசுவாசிகளுக்கு சொல்றேன், நீங்கள் இந்த கண்டுகுட்டியை கொண்டாந்து ஆடுற மாதிரி நீங்க பல காரியங்களை உள்ள கொண்டாந்துறாதீங்க. சரியா? நீங்க அதை பண்ணது இதை பண்ணாது. நான் ஒரு ஊழியக்காரர் பேசிட்டு இருந்த வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா பெந்தகோஸ்தே சபை தான். பெந்தகோஸ்தே சபையில நல்ல புல்பீட்ல பெரிய சிலுவை வச்சிருக்காங்க. சிலுவை வைக்கிறது சரியா தப்பாங்கிறது வந்து ஆர்குமெண்ட். நீங்க அப்புறம் போயிடுங்க. இங்க பெந்தகோஸ்தே சபையில இருக்காது, நம்ம எல்லாரும் தெரியும் தானே. பெந்தகோஸ்தே சபையில இருக்காது. இப்ப என்ன பெரிய டிஃபரன்ஸ்னா ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன். முன்னாடியும் இப்ப இருக்க சபைகள் வந்து 3 விதம் தான். சரியா? பின்னாடி சிலுவை இருந்து இயேசுநாதர் தொங்கினார்னா ஆர்சி சர்ச். நான் சொல்ல கரெக்டா? பின்னாடி சிலுவை இருந்து இயேசுநாதர் தொங்கினார்னா ஆர்சி சர்ச். இயேசுநாதர் தொங்காம வெறும் சிலுவை தொங்குச்சுன்னா சிஎஸ்ஐ சர்ச். சரியா? உள்ள தொங்குற சிலுவை மேல தொங்குச்சுன்னா ஏசிஐ சர்ச். கால் முடிஞ்சு. வேற டிஃபரன்ஸ் இல்ல. வேற என்ன இருக்கு? அதுல வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஒரு காலத்துல ஏசிய பண்ணல, பெந்தகோஸ்தே இந்த சபையில என்ன இருக்காது? சிலுவை இருக்காது. அவ்வளவுதான். நான் அந்த ஊழியக்காரரை பார்த்தேன், புல்பீட்ல சிலுவை இருக்கு பெருசா. நான் கேட்டேன், என்னையா புல்பீட்ல சிலுவை வச்சிருக்கீங்க இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு. அவர் சொன்னாரு, ஐயா எங்க சர்ச்சில் ஒரு 10 பேர் இருக்காங்க ஐயா, அவங்க பண்ற வேலை தான், அவங்க கொண்டாந்து வச்சுட்டாங்க ஐயா, அவங்களை எதுவும் கேட்க முடியல. நான் கேட்டேன், நீங்க யார் இந்த சர்ச்சுக்கு? நான் தான் பாஸ்டர், வெளியே சொல்லாதீங்க. 10 பேர் தான் அதுக்கு பாஸ்டர், நீங்க கிடையாது. நீங்க சொல்றத ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறான், அவன் கொண்டாந்து உள்ளுக்குள்ள என்னத்தை கொண்டாந்துட்டான்? கர்த்தர் வைக்க கூடாத கருத்தை உள்ள கொண்டு வச்சுட்டான். அவ்வளவுதான். அதை கேட்கக்கூடிய அதிகாரம் கூட இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு ராகேல் தன்னுடைய கூடாரத்துக்குள்ள லாபானின் சொற்பங்களை மறைத்து வைத்தது போல ஒன்றைக்கு விசுவாசிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒளித்து வச்சிருந்த வீட்டுல, ஒளிச்சு வச்சிருந்த சபைக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, பாஸ்டருக்கு தெரியாம இருந்தா போதும், அல்லது வரக்கூடிய கருக்கு தெரியாம இருந்தா போதும். நீங்க அதெல்லாம் நினைக்க கூடாது. கர்த்தர் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கணும். யோசிச்சு பாருங்க, லேயாவும் புறப்பட்டாங்க, ராகேலும் புறப்பட்டாங்க. ராகேலுடைய கூடாரத்துக்குள்ளதான் சொர்பம் இருந்துச்சு. கடைசியில ராகேலால அந்த முற்பிதாக்களுடைய கல்லறைக்குள்ள போகவே முடியல. பாருங்க, வழியிலேயே புதைக்கப்பட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. ஏன் ராகேல் வழியிலே புதைக்கப்பட்டாங்க? காரணம், அவர்கள் விக்கிரகத்தை மறைத்து வைத்தவர்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத கூடாரத்துக்குள் வைத்தவர்கள். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க யாருக்கும் தெரியாம இருக்கு, வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம கதவை மூடிட்டு ஸ்லோவா வச்சுட்டு டிவி பார்க்கறது, சோத்திரம் 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 உட்கார்ந்து உள்ளுக்குள்ள கொஞ்சம் சீரியல் பார்க்கறது. அப்படியே திடீர்னு பாஸ்டர்மாவோ இது தெரிஞ்ச பாஸ்டர் வந்து பிரைஸ் தி லார்ட் அப்படினா போதும், அந்த டிவியை வீடியோ மறுரூம் ஆகும் தானே, வீடு மறுரூம் ஆகுமாங்கதா, அப்படியே அந்த வீடியோ மறுரூம் ஆகும். திடீர்னு பாஸ்டர்மா வந்து பிரைஸ் தி லார்ட் அப்படினா பாருங்களேன், உடனே வீட்டுல ஒரு சவுண்ட் வரும். என்ன சவுண்ட் வரும்? என்ன சவுண்ட் வரும்? நான் கரெக்டா சொல்றா, நீங்க தப்பா சொல்றீங்க. ரிமோட் எங்க? அதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை. ரிமோட் துள்ளி குதிச்சு வீடியோ ரிமோட்டை தேடி அவர் பட்டன் அமுக்குவாங்க, கரெக்டா பார்த்து வச்சிருப்பாங்க. அந்த பட்டன் அமுக்குறோட டிவில வரும், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய அதுக்கு ஒரு சேனல் இருக்கு. உங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த சேனல் இருக்கு. நீங்க இப்ப யாருக்கு பயப்படுறீங்க? பாஸ்டர்மாவுக்கு பயப்படுறீங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி தேவ ஆவியானவர் வந்தாரே, ஏன் பயப்படல? தேவன் இருந்தாரே, ஏன் பயப்படல? அப்போ உங்க வீட்டுக்குள்ள பரிசுத்தவான்கள் வந்தா மட்டும்தான் பயப்படுவீங்க, பரிசுத்த தேவன் வந்தா பயப்பட மாட்டீங்க. அதனாலதான் தேவன் உங்க வீட்டை விட்டு தூரமா கூடாரத்தை போடுறார். வசனம் சொல்லுது, அந்த கூடாரத்தை எடுத்து வெளியே போடும். இன்னைக்கு அதே காரியத்தான் நடக்கும். ஆண்டவர் அவர்களை விட்டு தூரம் போடாது. இந்த கூடாரத்துக்கு பதிலாக ஒரு ஆலயத்தை கொண்டு வந்தாங்க. ஆலயத்திலையும் அதே நிலைமை தான். பாருங்களேன், இந்த ஆலயத்திலேயே முதலாவது ஆலயத்திலேயே அதே நிலைமை தான். வாசிங்க, எசேக்கியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க.
அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னும் காண்பாய் என்று சொல்லி. இது என்ன சர்ச்சை தெரியுமா? இந்த ஆலயம் எப்பேற்பட்ட ஆலயம் தெரியுமா? வாசிங்க, 4 புஸ்தகம் 2 நாளாகமம் 7:15 வாசிங்க. 2 நாளாகமம் 7:15. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். இப்படி சொன்ன சபை, இப்படி சொன்ன சர்ச், டெம்பிள், ஆலயம். இங்கதான் இந்த ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகள், என் செவிகள் கவனிக்கிறவமாய் இருக்கும் சொன்ன அதே ஆண்டவர் அதே ஆலயத்தை பார்த்து சொல்றாரு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியா. அவர் தான் நடுவில் வாசம் பண்ண கூட போடுன்னு சொன்னாரு. அதே கூட அவர் தான் பேக்கப்பட்டு புறமே போயிடுச்சு. அவர் தான் ஆலயத்தை கட்டுறதுக்கு சொன்னாரு, என் கண்கள் கவனித்தவைகளா இருக்குன்னு சொன்னார். அதே ஆலயத்துக்கு இப்ப சொல்றாரு, நான் அந்த ஆலயத்தை விட்டு தூரமா போறேன்றாரு. காரணம் என்ன? எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை நான் எடுத்து கூட உங்களுக்கு சொன்னேன், வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் எங்கே காணப்பட்டதாம்? ஆலயத்துக்குள் காணப்பட்டதாம். இதிலும் மேலான அருவருப்புகளை நீ காண்பாய். ஒவ்வொரு அருவருப்பும் சபைக்குள்ள வர 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 கர்த்தர் ஆலயத்தை விட்டு தூரம் போயிட்டே இருக்கிறார். விசுவாசிகளுக்கு சொல்றேன், நீங்களும் ஒரு ஆலயம், நீங்கள் இருக்கிற உங்க வீடு இருக்குது, வீட்டுக்குள்ள அருவருப்பு வர 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 தேவன் உங்களை விட்டு தூரம் போயிட்டே இருப்பாரு. வீட்டுக்குள்ள யோசிச்சு பாருங்க. நல்லதான், நல்ல ஆவிக்குரிய சபையில இருக்கிறீங்க, நல்ல சத்தியத்தை கேட்கிறீங்க, நல்லதான் நீங்க கம்யூனிட்டில எடுக்க வரீங்க. ஏன் புறஜாதியாருக்கு வரக்கூடிய எல்லா சாபமும் நமக்கு வருது? புறஜாதி அப்படின்னா புறஜாதிக்கு வரது வரக்கூடாது தானே? அவனுக்கு வர்றது எல்லாமே நமக்கு வருது. சரி, மத்தத கூட விட்டுங்க. எத்தனை புறஜாதியாருக்கு வரக்கூடிய வாதைகள், புறஜாதியாருக்கு வரக்கூடிய எத்தனையோ காரியங்கள் நமக்கு வருது. என்ன காரணம்? கொஞ்சம் கூட அவனுக்கு நமக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்லை. எதுல போய் நம்ம அவங்க கிட்ட சொல்றது, நாங்க தேவனுடைய பிள்ளைகள், பாருங்க எங்க கர்த்தர் எங்களை இப்படி பாதுகாத்தாரு, எதை வச்சு நீங்க அவங்ககிட்ட சொல்லுவீங்க? அவனுக்கு என்னென்ன வருதோ, அவனுக்கு கொரோனா வந்துச்சு, நமக்கு கொரோனா வந்துச்சு. அவனுக்கு பிரச்சனை வருது, நமக்கு பிரச்சனை வருது. அவன் வீட்டுல என்னென்ன இருக்குதோ நம்ம வீட்டுல இருக்கு, எல்லாமே இருக்கு. ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஆமா, அவங்க வழிபாடு தரத்துக்கு போற, நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, அவ்வளவுதானே. இதுல எதை வச்சு நீங்க போய் அவங்க சுவிசேஷம் சொல்லுவீங்க? எங்க தேவன் உங்கள் தேவனை விட பெரிய வந்து எதை வச்சு சொல்லுவீங்க? சொல்லுங்க. ஏதாவது சொல்ல முடியல உங்களால? அவங்ககிட்ட போய் நீங்க சொல்ல முடியல. ஆனா இப்ப நீங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்மளால தெரியுமா? நம்மளால அவங்க எதுவும் சொல்ல முடியாததுனால கர்த்தருடைய கிருபையில எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், அங்க போங்க, எனக்கு உடனே சுகமாச்சு. இயேசுனால சுகமளிப்பாருன்னு சொல்றதுக்கான விசுவாசம் இப்ப நம்ம கிட்ட இல்ல. ஏன்னா சுகம் ஆகல. அவனுக்கு வர வியாதி நமக்கு வந்துச்சு. இப்ப நம்ம அவங்க கிட்ட என்ன சொல்றோம்? இங்க வந்து ஒரு இடத்துல நல்ல சுகம் கிடைக்குதான், நீங்க அங்க போங்க. அவன் சொல்றான், பரவாயில்ல நான் போயிட்டு வரேன், அவ்வளவுதான். இதுல எங்க கர்த்தருடைய கிருபை வந்துச்சு? அவனை விட நல்ல டாக்டர் நமக்கு தெரிஞ்சிட்டாரு, அதுல கிருபை வந்துச்சு. நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றோம் தெரியுமா? முந்தியெல்லாம் சுகமாகணும்னு ஜெபம் பண்ணுவோம். இப்போ ஆண்டவரே, அந்த ஆபரேஷன் பண்ற டாக்டருக்கு ஞானத்தை கட்டளையிடு. அந்த அதுல வந்து சாட்சி வேற, எல்லாருக்கும் 3 நாள் ஆகும், எனக்கு 2 நாள் தான் சாட்சி. ஆண்டவரும் பொறுத்துட்டே போறாரு. ஏன்னா நம்ம விசுவாசத்தின் அளவு தக்கதாக குழந்தைகளா இருக்கிறதுனால சரி போ போ போன்னு விடுறாரு. ஆனா இதுல என்ன நம்ம டிஃபரன்ஸை காட்டிட்டோம் உலகத்துக்கு நமக்கும்? அவனை விட நம்மால் கடன் வாங்க இருக்கான். அவன் கடன் வாங்க பயப்படுறான், நம்ம துணிகரமா கடன் வாங்குறான். விசுவாசியின் பேரு ஏமாத்துறதுல எத்தனை பேர் முன்னணியில நிக்குது? என்ன டிஃபரன்ஸ்? அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் பாளையத்துக்குள்ளே தேவன் இல்லை, அவர் தூரமா போயிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியல. எப்ப நீங்க உள்ளுக்குள்ள ஒவ்வொரு காரியமா, நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், அதை மட்டும் சொல்லல, அதுவும் காரணம். எப்ப நீங்க சீரியல் ஆன் பண்ணீங்களோ உங்க வீட்டுக்கு வெளியே கர்த்தர் போயிட்டார். அவர் பாவத்தை பார்க்க மாட்டத சுத்த கண்ணன். உங்க இந்த சவுண்ட் கேட்ட உடனே இப்ப நீங்க ஒரு சினிமா பாட்டு போடுங்க, உங்க வீட்டுல பாஸ்டர்மா உட்கார்ந்து இருப்பாங்களா? ஏஞ்சி வெளியே போயிடுவாங்க தானே? அவங்க பேச்சை கேட்காம நீங்க சினிமா பாட்டு பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருப்பாங்களா? அட்வைஸ் பண்ணுவாங்க, கேட்கல. அடுத்து என்ன பண்ணுவாங்க? பாஸ்டர்மாவே வெளியே போவாங்க. ஏசுநாதர் என்ன பண்ணுவாரு? அதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. சரி, இது ஒரு பாவமா பார்த்தா அடுத்த பாவங்கள்
பையன் உட்காந்து செல்போன்ல என்ன பார்க்கறான்னு உங்களுக்கு தெரியல, பொண்ணு உட்காந்து என்ன பார்க்குது தெரியல, கணவர் துணிகரம் தான் நான் சொல்றேன். அதாவது கொரிந்தியர் எழுதும்போது பவுல் சொல்றாரு, புறஜாதியாருக்கு காணப்படாத அருவருப்புகள் உங்களிடத்தில் காணப்படுகிறது. இன்னைக்கு சர்ச்சில் எல்லாம் பரிசுத்தவான்கள் சொல்லி 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 நம்ம எல்லாம் பரிசுத்தமுள்ள பூசப்பட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற பாவத்தை பத்தி பேசவே கூடாதுங்கிற இடத்துக்கு சபை வந்துருச்சு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? புறஜாதியாருக்கு ஈக்குவலா பாவம் சபைக்குள்ள இருக்கு. இந்த நான் சொல்ற இந்த சபையில உலகளாவிய சபையிலேயே அதிகமாக தப்பாக பயன்படுத்தப்படுகிறது ரெண்டு வார்த்தை ரொம்ப தப்பா பயன்படுத்தப்படுது. ஒன்று பிரதர், இன்னொரு சிஸ்டர். கூப்பிடுறதுதான் சிஸ்டர், சிந்தனை ஃபுல்லா கரப்ட். கூப்பிடுறதுதான் பிரதர், சிந்தனை ஃபுல்லா கரப்ட். சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு சபையில இன்னைக்கு ஏத்துப்பாங்க, இது தப்பு கிடையாது. அடுத்து பையனும் பொண்ணும் என்ன வேணாலும் பண்ணலாம், வெளியே சபை கேட்கக்கூடாது. எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம், கேட்கக்கூடாது. எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம், கேட்கக்கூடாது. எத்தனை டிவோர்ஸ் வேணாலும் பண்ணலாம், கேட்கக்கூடாது. உடனே இங்க நாங்க டிவோர்ஸ் பண்றவங்களை அனுமதிக்கிறது இல்ல, டிவோர்ஸ் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணும் போதே நல்ல தேவ சித்தத்தோட தான் பண்ணணும், அப்படி பண்ணியாச்சுன்னா ரெண்டு பேரும் ஒருமித்து தான் வாழணும், பிரச்சனை வரதான் செய்யும். ஆனா இப்ப அப்படி இல்ல. உடனே பிரச்சனை வந்தோடனே பார்த்த உடனே வந்து கேக்குது, இது இல்லாம என்னால வாழ முடியாது, நான் உயிரையே விட்டுருவேன். உடனே அப்பா அம்மா வந்து கேட்கறது, பாஸ்டர் கிட்ட சபையில வந்து கேட்கறது, ரெண்டு பிள்ளைங்க இப்படி பண்ணிட்டாங்க, என்ன பண்ண சொல்றீங்க, நீங்க கொடுக்கணும் சொல்லுங்க. நான் சொல்றேன், சாவே மாட்டான், சும்மா மிரட்டலாம், இப்படிதான் மிரட்டுவோம். அந்த வயலுக்கு தெரியாது, பண்ண பிறகுதான் டெய்லி சாக போறாங்க. சில சபைகள் என்ன பண்ணுது, விசுவாசிகள் கூட்டத்துக்கு பயந்துக்கிட்டு எனக்கு கேட்கறது நல்லா தசமாக கொடுக்குற விசுவாசி. உடனே நாங்க மாட்டேன்னு சொன்னோம்னா இதுக்குன்னே 4 வயசு சபை திறந்து வச்சிருக்கான். எவன் வந்தாலும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இவன் எவன் தான் பாஸ்டருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. சொல்றதுக்கு வருத்தப்படுற லைவ் போதுன்னு எனக்கு தெரியுது. ஓடி வரதுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்குன்னே கொஞ்சம் பேர் சபை திறந்து வச்சிருக்கான். கேட்டா அது ஒரு சேவையாமா, அவருக்கு பேர் பாஸ்டர் இல்ல. அவ்வளவுதான். அப்படிப்பட்ட சபைகள் இன்னைக்கு அதிகமாகிட்டே போகுது. அப்ப சபைகள் இந்த மாதிரி சத்தியத்தை பேசும்போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத போது அந்த வீடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனுமதிக்கிறீங்க. அப்புறம் 3 மாசத்துல பார்த்து திருமணம் பண்ண அடம் முடிச்சு 6 மாசத்துல வேணாம்னு சொல்லிடுது. நான் நினைக்கவே இப்படி எல்லாம் நடக்கும், நான் அவரோட வாழவே முடியாது. உடனே அப்பா சொல்றாங்க, பொண்ணு செத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நீ வந்துருவோம் கூட்டு வந்துருவாரு. அனுப்பும் போதும் யோசிக்கிறது இல்ல, கூட்டு வரும்போதும் யோசிக்கிறது இல்ல. இவரு சபையில மூப்பர், சபையில உட்கார்ந்துட்டு முன்னாடி வந்துட்டு உயிரை வாங்கி தொலைது. இல்லைன்னா நாங்க வேற சர்ச்சுக்கு போறோம். நிறைய பாஸ்டர் வீக்கா இருக்கு. ஐயோ இவங்க போன என்ன ஆகும், மாசம் இவங்களால 20,000 தசமாக வருது. சில பாஸ்டர்ஸ் இருக்காங்க, பணத்தை விட சத்தியம் முக்கியம், சபையுடைய பரிசுத்தம் முக்கியம். நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆனீங்க, எல்லா வகையிலும் அதே செய்வான் தீர்ப்பு. எக்ஸாம்பிள் அதை கொண்டாந்துருவான். இந்த கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கோர்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஏற்கனவே இந்த தீர்ப்பு வந்துருக்கு, இதை வச்சு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அந்த கோர்ட்டில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நம்ம பையன் செய்வான், அவர் பையனுக்கு பண்ணி வச்சார்ல, நமக்கு பண்ணி வைக்க சொல்லிருப்பான். சபை கரெக்ட் ஆயிடும். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட கரெக்டட் காரியங்கள் வந்து இப்போ உங்களுக்கும் உலகத்தாக்கு என்ன இல்ல, வித்தியாசம் இல்ல. அப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே வர தேவன் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய தூரம் போய்கொண்டே இருப்பார். ஆனா விசுவாசி சர்ச்சுக்கு வரும், பைபிள் கொண்டு வரும், கம்யூனியன் எடுக்கும், தசமாக போடும், காணிக்க போடும், எல்லா கூட்டத்திலையும் கலந்துக்கும், சோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் இருக்க மாட்டார். கர்த்தர் இல்லை. இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. நியாயாதிபதிகள் இஸ்ரவேலிலே, இஸ்ரவேலுக்கு ராஜா யாரு? சாமுவேல் கர்த்தர் என்ன சொன்னாரு? ராஜா அவங்க கேட்டவங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவர்கள் உன்னை தள்ளவில்லை. அவன் இஸ்ரவேலுக்கு ராஜா யாரு? கர்த்தர். அவன் நியாயாதிபதிகள் இஸ்ரவேல ராஜா இல்லைன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய சபைகளிலே கர்த்தர் இல்லை, பாளையம் புறம்பா போச்சு.
ஆலயம் கரெக்ட் ஆயிடுச்சு. இதிலும் மேலான அருவருப்புகள். வெளிநாட்டு சபைக்கு போயிட்டீங்கன்னா ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம், நாய்க்கு கோழிக்கு கல்யாணம் எல்லாம் நடக்கு சபைக்குள்ள. இப்ப இங்க வந்தீங்கன்னா இங்க அதை விட மோசமான வேற சில காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. புறம்பாக்கி விட்டது. இப்ப கர்த்தர் பார்த்தாரு, ஆலயத்தை விட்டு வெளியே போயிட்டாரு, ஆசாரிப்பு கூடாரத்தை கூட்டு புறமே போட்டாரு, இனி உள்ளுக்குள்ள வர வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு. இது முதலாவதாக நடைபெற்றது. இரண்டாவது கொஞ்ச நாள் விட்டுட்டார் ஆண்டவர், சரி விடுங்கப்பா, இரண்டாவது கூடாரத்தை போடுவோம். வாசிங்க சாமுவேல் புஸ்தகம், 2 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. சாரி, 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது, தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் விட்டான். இது யார் போட்ட கூடாரம்? தாவீது போட்ட கூடாரம். அப்ப மோசே போட்ட கூடாரம் என்னாச்சு? மோசே போட்ட கூடாரம் என்னாச்சு? அந்த போட்டாரு அந்த கூடாரம் அது என்ன ஆச்சு? 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசி. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றார். இரண்டாவது நல்ல கவனிங்க, அந்த கூடாரம் நடுவுல இருந்துச்சு, அப்புறம் கூடாரம் புறமே போச்சு. அதுக்கப்புறம் அவ தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப கர்த்தர் கொண்டு போய் கூடாரத்தை சிலோவாக போட்டார். இப்ப கூடாரம் அங்க இருக்கு. இப்ப அங்க இருந்த கூடாரத்தை பாத்தீங்கன்னா கூடாரத்துக்குள்ள மிகப்பெரியதான காரியங்கள் வர தொடங்கிடுச்சு. இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க, அங்கேயாவது விசுவாசி தப்பு பண்ணுச்சு, இங்கே ஊழியக்காரன் பிள்ளைகளும் தப்பு பண்றாங்க. ஏலியும் பிள்ளைகளும். அதனுடைய விளைவு என்ன? வசனம் சொல்லுது, பெட்டி பிடிபட்டு போயிடுச்சு, உடன்படிக்கை அவங்களுக்கு போயிடுச்சு, கூடாரம் காணாம போயிடுச்சு. அவ்வளவுதான், கூடாரத்தோட வேலை முடிஞ்சிருச்சு. பல நேரங்களிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்பி ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் அந்த ஆலயமா இருக்கிறோம். இப்ப இன்னொரு ஆலயத்தை சொல்றோம், இதை நம்ம கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆலயத்துக்குள்ள அருவருப்பு வராம பார்த்துக்க வேண்டியது உண்மை. இரண்டாவது, இந்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் அருவருக்கிற காரியத்தை உங்கள் சந்ததிகள் கொண்டு வராம பார்த்துக்கணும். ஏலி பசங்க என்ன பண்ணாங்களா? கர்த்தருக்கு விரோதமாய் காரியங்களை செய்தார்கள். பலிபீடத்துக்கிட்டே செஞ்சாங்களாம், கூடாரத்துக்கிட்டே செஞ்சாங்களாம். எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இனி இவங்களுக்கு கூடாரத்தை வெளியே போட்டு பிரயோஜனம் இல்லை, இவங்களுக்கு இனிமேட்டு கூடாரமே கிடையாது. அவ்வளவுதான், முடிச்சு விட்டார். இனி இவங்களுக்கு கூடாரமே கிடையாது. பல நேரங்களிலே கர்த்தர் ஆலயத்தையே தூக்கிடுறாரு. அப்படிலாம் செய்வாரா? ஒரு வசனம் இருக்கு வெளிப்படுத்துற விசேஷத்துல, அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எவ்வளவு புதிய ஏற்பாட்டு சபைக்கு கோபமா பேசுறாருன்னு பாருங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. 2:5 வாசி. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். விளக்கு தண்டை என்ன? விளக்கு தண்டை என்பது யாரை குறிக்கிறது? ஊழியக்காரரை குறிக்கிறது. சகரியாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்துல அங்கே 2 விளக்கு தண்டுகளை குறித்தும் 2 ஒளிவு மரங்களை குத்து விளக்குகளை குறித்து ஒளிவு மரத்தை குறித்து சொல்றார். அவர்கள் யார் அப்படின்றதுக்கு ஊழியக்காரர்கள் சொல்லுது வசனம். வெளிப்படுத்துற விசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே ஊழியக்காரர்களுக்கு அபிஷேகம் பெற்றவர்கள். 4ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் கடைசி 2 வசனம் வாசி. அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். 2 விளக்கு தண்டு 2 ஒளிவமரம் அங்க இருக்கு. வெளிப்படுத்து 11:4 அந்த விளக்கு தண்டுங்கிறது ஊழியக்காரர்,
ஒளியமரம் ஊழியக்காரன் அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கு. இந்த இடத்துல வாசிக்கும் போது கர்த்தர் சொன்னாரு வெளிப்பாடு 2:5 உனக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ மனம் திரும்ப மாட்டேங்கிற. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் என்ன செய்வேன் தெரியுமா? உன் விளக்கு தண்டை உன்னிடத்தில் நிறுத்துவேன். அர்த்தம் என்ன? இந்த காலத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. கடைசி 20 வருஷத்துல சத்தியம் பேசுற நல்ல சபைக்குள்ள நல்ல ஊழியக்காரர்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறாங்க. நல்ல ஊழியக்காரங்க போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் சொல்றாங்க இருக்கிற கொஞ்சம் பரிசுத்தவான்கள் போயிட்டே இருக்கிறாங்க. தீங்கு வராததுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். காரணம் என்ன? கர்த்தர் விளக்கு தண்டை எடுக்கிறார். ஏன் பல நேரத்துல சத்தியம் கிடைக்காத நிலைமை வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு ஆமோஸ் புத்தகம் 8:11 நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை இறக்கும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். கர்த்தருடைய வசனம் கேட்டு கிடையாத பஞ்சம்னா என்ன தெரியுமா? வசனம் உங்களுக்கு கிடைக்காதுன்னா பேசுற ஊழியக்காரர் இருக்க மாட்டாங்க. வசனம் பேசுற சத்தியம் பேசுற ஊழியக்காரர் கிடைக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கடைசி காலத்துல அவங்க என்ன செய்வாங்களா? தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற ஊழியக்காரர் என்ன செய்வாங்க? தெரிந்து கொள்வார்கள். இன்னைக்கு அதான் போயிட்டு இருக்குது. சத்தியம் பேசுற, உள்ளதை உள்ளபடி சொல்ற, சத்தியத்தை உங்களுக்கு எடுத்து சொல்ல ஊழியக்காரர்கள் குறைஞ்சிட்டே போறாங்க. உங்களுக்கு அதை பத்தின கவலையும் இல்லை. ஏன்? சொல்ற காரியத்துக்கு நீங்க கேட்டா தானே அடுத்த காரியத்தை கர்த்தர் உங்ககிட்ட பேசுவாரு. ஒரு விஷயத்தை சொல்றோம், அதை கேட்கணும். கேட்காத பட்சத்தில் திருப்பி அவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைல்ல. கர்த்தர் இனிமேல் அவங்க என்ன செய்ய மாட்டாரு? பேச மாட்டாரு. இனி அவங்களுக்கு அப்படி பேசுற ஊழியக்காரனையும் கொடுக்க மாட்டாரு. பல இடங்களில் இதான் நடந்துச்சு. இப்போ ஆண்டவர் சபையிலிருந்து விளக்கு தண்டை நீக்கி கொண்டிருக்கிறார். சத்தியம் கிடைக்கிற காலம் இது. வாங்கிக்கிங்க. நான் எங்க கூட்டத்தை சொல்லல. ஒரு சத்தியம் பேசுற சபையில இருக்கிறீங்க, சத்தியத்தை பேசுறாங்க, அந்த காலத்தை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்ன சொன்னாலும் செவிட்டு விரியனை போல ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கும். அது நமக்கு இல்லைங்க. சிலர் போகும்போது சொல்லிட்டு போவாங்க, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. நாம் அதை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. கவலைப்படாதீங்க. ஒரு நாள் நீங்கள் பூமியின் கடையாந்தரம் மட்டும் வசனத்தை தேடுகிற காலம் வரும், கிடைக்காத காலம் வரும். இப்ப என்ன பண்ணுவீங்க? 4 மாசம் லாக்டவுன் பீரியட் போட்டாச்சு. உடனே என்ன தெரியுமா? சத்தியமே கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யல, கிடைக்கல. ஏன் தெரியுமா? நல்ல சத்தியம் பேசுற ஊழியக்காரங்களுக்கு அப்ப ஆன்லைன்ல என்னன்னு தெரியாது. அவங்க இந்த கேமரா பார்த்து பேசியெல்லாம் பழக்கம் இல்லை. கிரௌட பார்த்து பேசி பழக்கம். ஒரு கிரௌட்ல போய் நின்று அல்லேலூயான்னு திருப்பி என்ன பண்ணணும்? நீங்க சொல்லாட்டி அவங்களுக்கு அடுத்த வார்த்தையே வராது தெரியுமா? அது உண்மை. அதான் கிரௌடுக்கு பார்த்து நம்ம பேசுறதுடைய தன்மை. நம்ம அல்லேலூயான்னு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க சொல்லல என்ன ஆகும்? கொஞ்சம் நமக்கு அப்பவே ஊழியக்காரர் முடிவு பண்ணுவாரு, இந்த கூட்டம் கொஞ்சம் கடினமான கூட்டம். அடுத்த 2வது அல்லேலூயா நீங்க சொல்லல, ஆவியில் அனல் இல்லாத கூட்டம் முடிவு பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம சொன்னீங்க ஒன்றும் சொல்லாட்டி அப்படி பேசி வரும் ஊழியக்காரங்களுக்கு லாக்டவுன்ல கூட்டமே இருக்காது. கேமரா பார்த்து பேசணும். அல்லேலூயான்னா கேமரா அல்லேலூயா சொல்லுமா? திருப்பி சொல்லுமா? சொல்ல. அவங்களுக்கு அவங்க சத்தியம் பேச வரல. நிறைய ஊழியக்காரர்கள் கேமரா பேச வரவே இல்லை. ஸ்டுடியோக்கு போய் அந்த வழக்கத்தை தான் வரும். ஃபர்ஸ்ட் 1 மாசம் ரொம்ப தடுமாறிட்டாங்க நிறைய ஊழியக்காரர்கள். நல்லா பேசுறவங்க, நல்லா சத்தியம் பேசுறவங்க. அவர்களா கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் ஆகி வந்துச்சு. இப்ப சொல்றோம், அடுத்து இதை விட மோசமான காலம் ஒன்று வருகிறது. அப்போ உங்களுக்கு கேமராவை பார்த்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆன்லைன் ஒர்க் ஆகாது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பூமி முழுக்க நீங்கள் ஒரு இப்ப சொல்ற சேட்டலைட் டிவி இதெல்லாம் ஒர்க் பண்ண முடியாத காலம் வரும். ஏன்னு சொன்னா 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது, மரத்தின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, காற்று அடியாதவர்களுக்கு பூமி 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டே அப்படின்னு. காற்றை பிடிச்சாச்சுன்னா என்ன வராது? வைஃபை வேலை செய்யாது. காற்றை பிடிச்சாச்சுன்னா சேட்டலைட் வேலை செய்யாது. காற்றை பிடிச்சாச்சுன்னா டிவில நியூஸ் வராது. அதெல்லாம் வராத போது எப்படி மெசேஜ் கொடுத்து ஆன்லைன்ல போடுறது? அப்படி நடக்குமான்னு கேட்காதீங்க. போன வாரம் ஒரு 15 மணி நேரம் மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் பிரச்சனையாச்சு. உலகமே என்ன ஆகி போச்சு? ஸ்தம்பிச்சு போச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்தம்பிச்சு போச்சு. எத்தனை 1000 ஃளைட் டவுன் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாம் இறக்கிட்டாங்க. பேங்க் எல்லாம் கொலாப்ஸ். அது நடந்தது சில மணி நேரம்.
யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி ஒரு வாரம் நடந்தா என்ன ஆகும்? ஒரு 15 நாளைக்கு நடந்தா என்ன ஆகும்? அதான் நடக்க போகுது. 7ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கேன். இப்போ சொல்லிட்டு போறோம், வசனத்துல தான் சொல்றோம். காற்றை பிடிச்சாச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் டிராவல் ஆகாது, ஆன்லைன் சர்ச்சும் நடக்காது. அப்ப என்ன பண்ணுவீங்க? வசனத்துக்கு அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப வசனத்தை தேடுவீங்க. வெளியும் போக முடியாது, யுத்தம் நடக்கும், கொள்ளை நோய்கள் போயிட்டு இருக்கோம், இதெல்லாம் வருமானம் வரும். 8ஆம் அதிகாரத்துல இருக்கு வெளிப்படுத்துற விசேஷத்துல. அப்ப ஆன்லைனும் வேலை செய்யாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. பூமியே கொலாபரேட் ஆகி போய் கிடக்கும், ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகி கிடக்கும். அப்போ வசனத்துக்கு என்ன செய்வீங்க? உங்களுக்கு பைபிளே உங்க வீட்டுல எங்க இருக்கு வேற தெரியாது. அது அதை விட பெரிய பிரச்சனை. பைபிள் எங்க இருக்கு தெரிஞ்சா தேடி வசனத்தையாவது படிப்பீங்க. திடீர்னு ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்து சங்கீதம் வாசிக்கலாம், பைபிள் எங்கன்னா வீடே பைபிள் தேடுது. பைபிள் எங்க? பைபிள் எங்க? பைபிளை காணும். ஏன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு வேக வேகமா சமைக்கிற வேகத்துல பைபிளை சோஃபா மேல போட்டு போயிட்டு இருந்த கிச்சனுக்கு. அது எங்க போச்சுன்னே தெரியாது. பைபிள் வைக்கிறதுக்கு ஒரு இடமும் கிடையாது. பைபிளே கண்டுபிடிக்க மாட்டீங்க, அப்புறம் எப்படி வசனம் கண்டுபிடிப்பீங்க? அப்புறம் எங்க போய் வசனம் கேட்பீங்க? ஆடு மாடு கிட்ட ஒரு நல்ல சுபாவம் உண்டு. அந்த சுபாவத்தை இப்ப நீங்க கத்துக்கணும். நான் விளையாட்டுக்காக சொல்றேன், நிஜத்துக்காக சொல்றேன். நல்லா பார்த்துருக்கீங்களா? எல்லா மிருகத்துக்கும் ஒரு சுபாவம் உண்டு. அது முதல்ல கிடைக்கும் போது என்ன செஞ்சிடும்? நல்லா சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டதை உட்காந்து அசை போடும். அந்த நாள் முழுக்க அசை போட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? உட்கொண்டு கொண்டே இருக்கும். அதை இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது கிடைக்கிற காலத்தில் வசனத்தை நன்றாய் கேட்டுக்கொள்ளணும், நல்ல உள்வாங்கணும், தியானிக்கணும், எழுதணும். ஒரு நாள் வரும், வசனம் பஞ்ச காலம் வரும், வசனம் கிடைக்காத காலம் வரும். அப்பொழுது கிடைத்த வசனத்தை திருப்பி தியானிக்கணும். இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது இந்த வசனம் மீண்டும் உங்களோடு கூட பேசும். அதுதான் இப்ப கொடுக்கப்படுது. எப்பவுமே ஆண்டவர் அப்படிதான் செய்வார். நல்லா கவனிங்க. 7 வருஷம் பஞ்சம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாரு? 7 வருஷம் என்ன பண்ணிடுவாரு? நல்ல ஆகாரத்தை கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டு யோசேப்பு என்ன பண்ணாரு? அடுத்த 7 வருஷத்தை சமாளிச்சாரு. எப்பவுமே கர்த்தர் முன்னாடி கொடுத்துருவாரு, அதை வச்சுக்கிட்டு சமாளிக்க சொல்லுவாரு. இப்போ அதான் நடக்குது. இது வசனம் கிடைக்கிற காலம். இன்னும் சில வருஷங்களில் நான் சொல்ற இந்த வசனம் நிறைவேறும். வசனம் கிடைக்காத காலம் ஒன்று வரும். அப்பொழுது வசனத்தை நீங்கள் தேடினாலும் கண்டடைய மாட்டீர்கள். ஆன்லைனில் கிடைக்காது. அப்படியே ஒன்று சில கிடைச்சாலும் கள்ள உபதேசம் வரும், பொய்யா பேசுவான். ஏன்னா பைபிள் சொல்லுது, கடைசி காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? பொய்யையும் கேட்டையும் பரப்பிக்கலாம்னு சொல்லுது. ஓசியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் எப்ராயிம் காற்றை பெய்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறார், நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் பக்திக்க பண்ணி அப்படின்னு இருக்கு. இப்ப பொய்யும் கேட்டும் பக்திக்கிற காலம். அடுத்து உங்களுக்கு பொய்யும் கேட்டும் தான் வரும். இப்பவே டிவில நியூஸ்ல ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா வரது 70% பொய், கதையா விடுறா. 30% உண்மையா இருக்கு. சில சேனல்கள் உண்மையை பேசிட்டு இருக்காங்க. ஆனா போக போக அதுவும் குறைஞ்சிடும். ஏன்னா உண்மையை பேசுற சேனலுக்கு நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க இப்போ ஒரு யூடியூப்ல பாக்குறீங்க, இல்ல வாட்ஸ்அப் பாக்குறீங்க, எதை ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க? ஏதாவது கேட்சிங்கா போடணும்னு பாக்குறீங்க. அன்னைக்கு வந்து போட்டாரு, சாத்தான் கூட சம்பவத்தை குறித்து எம்பி ஜெகன் என்ன சொல்றாரு? உடனே 1000 பேர் பார்க்கலாம். சாத்தான் கூட சம்பவத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நான் எங்க பேசினேன் அதை பத்தி? நானே பயந்து போய் உள்ள போய் பார்த்தேன். எங்கேயாவது பேசிட்டுவோமோ, ஒரு வேகத்துல ஏதாவது விட்டுட்டோமோ அப்படின்னு பார்த்தா நான் பேசிருக்கிற அந்த மெசேஜ் சாத்தான் கூட சம்பவத்துக்கு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. உங்களை பார்க்க வைக்கிறதுக்கு கிறிஸ்தவ சேனல்களே பொய் சொல்லுது. அதான் சொல்றேன், நிறைய சேனல்கள் கம்ப்ளைண்ட் போட்டு பொய் சொல்லி தெரியுறாங்க. இப்போ உங்களுக்கு எதை உடனே பார்க்க தோணுது? மிக அவசர செய்தி ஒன்று, உடனே நடக்க வைக்கும் செய்தி. எப்படி ஜெகன் உடனே உணவும் பேசியிருப்பாங்க. நீங்க நார்மலா போட்டு பாருங்க, மகிமையின் படிகள் பார்க்கவே மாட்டாங்க. பரிசுத்தமாவது எப்படி? அப்புறம் பார்த்துக்கலாம். பரலோகத்துக்கு போவது எப்படி? அப்புறம் பார்த்துக்கலாம். பேரழிவு வருகிறது, உடனே பார்த்துக்கலாம். இப்போ உங்களை பார்க்க வைக்கணும்னா வேற வழி என்ன பண்ண வேண்டியிருக்கு?
இப்படிதான் போட வேண்டியிருக்கு. அப்ப பொய்ய போட்டா தான் நீங்களும் பாப்பன் ஆயிட்டீங்க. ஒரு காலம் முழுக்க பொய்யே வரும், எல்லாரும் போடுவாங்க. அந்த காலம் நெருங்கி இருக்கிறது. இது வசனம் கிடைக்கிற காலம். இப்ப வசனத்தை உட்கொள்ளணும். இப்ப சபைக்குள்ள, உங்களுக்குள்ள, வீட்டுக்குள்ள வசனம் இல்ல கிடைக்கிறத விட்டுட்டீங்கன்னா வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களை விட்டு எதை நீக்குவார்? விளக்கு தன்னை நீக்கும். விளக்கு தந்தா ஊழியக்காரனை எடுத்துடுவார். அதுக்கப்புறம் ஊழியக்காரன் போனானா சபையே இருக்காது. இப்ப வசனம் சொல்லுது 1 சாமுவேல் 4ல ஆண்டவர் என்ன பண்ணாராம்? மகிமை இஸ்ரவேலுக்கு போயிடுச்சு, கூடாரத்தை தூக்கிட்டாரு. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அநியாயம். அதுவும் இப்போ ஏழி பிள்ளைகளை விட மோசமான ஊழியக்காரன் பிள்ளைகள் வந்திருக்கு. நிறைய ஊழியக்கார பிள்ளைகள் சத்தியத்துல நிக்குது, குறை சொல்லல. நிறைய ஊழியக்கார பிள்ளைகள் ஏழி பிள்ளைகளை விட மோசம். ஏழி எப்படி விட்டு வச்சானோ அதே மாதிரி தான் இப்போ இவங்க விட்டு வச்சிருக்காங்க. எப்படி அவங்க விட்டு உடன்படிக்கை போச்சோ இவங்களை விட்டு உடன்படிக்கை போக போகுது. அதான் நடக்க போகுது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கூடாரத்தை தூக்குங்க, கூடாரமே வேண்டாம் விடு. நான் உங்க நடுவுல வாசம் பண்றது ஒரு கூடாரம் கேட்டேன். அப்புறம் நீங்க உள்ளுக்குள்ள கண்டுக்குட்டியை கொண்டாந்துட்டீங்க. ஏன் கூடாரமும் கண்டுக்குட்டியும் ஒண்ணா இருக்க முடியாது. சரி, நீ கண்டுக்குட்டியை நீங்க வச்சுக்க, நான் தூரம் போறேன்னு கர்த்தர் தூரம் புறமே கூடாரம் போயிடுச்சு. சரி, எல்லாரும் கண்டுக்குட்டியை விட்டுட்டு கூடாரத்துக்கு வந்திருந்தான். ஒரு நாள் ஆச்சு, கூடாரம் வந்தவன் அங்கேயே பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டான். கர்த்தர் சொன்னாரு, இவனுக்கு கூடாரமே வேணாம், தூக்குடாரு. அதே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடந்துச்சு. ஆலயத்தை தூக்க சொல்லிட்டாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லாக இடிக்க சொல்லிட்டாரு. இப்போ அவங்களுக்கு ஆலயமே கிடையாது. அந்த இடத்துல தான் நீங்க நானும் இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த இடத்துல நீங்க நானும் இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நாம் நடுவே வாசம் பண்ணும்படி 7 பொன் குத்து விளக்கு நடுவே உலாவும்படி கர்த்தர் வந்திருக்கிறாரு. ஏதேனில் உலாவ வந்தவர், இஸ்ரவேலுக்கு நடுவே உலாவ வந்தவர் இப்ப நம்ம நடுவிலே உலாவி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நீங்க தூரம் போகிறதோ வைக்கிறதோ அவரை கிட்ட வச்சுக்கிறதோ நம்ம கையில தான் இருக்கு. அவர் இயேசு ஆண்டவர் சொன்னாரு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக. நாம தூரமா தேவனை அனுப்பிடக்கூடாது. வீட்டை விட்டு தேவனை தூரமா அனுப்பிடக்கூடாது. வீட்டுக்குள்ள கர்த்தருக்கு பிரியமான சத்தம் தான் கேட்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத சத்தம் கேட்க கூடாது. இன்னைக்கு பல வீடுகள்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத சத்தம் கேட்குது. ஏதாவது கொஞ்சம் வயசானவங்க பெரியவங்க வீட்டுக்குள்ள இருந்து சொல்றாங்க, என்னப்பா இப்படி டிவி போடுறீங்க, என்னப்பா இப்படி சீரியல் போடுறீங்க. இது அம்மா உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கு, பையன் உட்காந்து போன்ல வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கிறான். அவர் உட்காந்து IPL 2020 பாக்குறாரு. குடும்பமே டிவியில உட்கார்ந்து இருக்கு. அங்க ஒரு வயசான அம்மா மாமியார் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த அம்மா கொஞ்சம் ஆபீஸ்ல இருப்பாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, என்ன இப்படி டிவி போட்டு இப்படி பண்ணிட்டீங்களே, அதான் சர்ச்சில் சொல்றாங்களே டிவி ஆஃப் பண்ணிட்டு ஜாப் பண்ணுங்க அப்படின்னா அப்புறம் வீடியோ சேர்ந்து முடிவு எடுக்குது, டிவியை தூக்கி போடலாமா மாமியாரை தூக்கி போடலாம். கடைசியா ஏகோபித்த ஆதரவுடன் மாமியாரை தூக்கி வெளியே போட்டாச்சு. ஏசுநாதர் ஃபர்ஸ்ட் போயிட்டாரு, சொல்றதுக்கு ஒரு ஆளை வச்சிருந்தாரு உள்ள, அதையும் தூக்கி வெளியே போட்டாச்சு. இப்போ உள்ளுக்குள்ள கண்டுபிடி இருக்கு, உட்காந்துருக்கு, அவ்வளவுதான். அதோட விளைவு என்ன? தேவனின் போன பிறகு உங்க வீட்டுல ஆசீர்வாதம், நீங்க நினைக்கிற பணம், நகை, வீடு இருக்கு. ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை. உண்மையான ஆசீர்வாதம், தேவ பிரசன்னம் இல்லை. முந்தியெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசுல ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது பரிசுத்தவான்கள் அந்த அந்த மகிமையை உணர்வாங்க. சொல்லுவாங்க, உங்க வீட்டுல ஒரு தேவ பிரசன்னம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படி எல்லாம் சொல்றதே இல்லை. உள்ள நுழையும் போதே நல்ல மீன் குழம்பு வாசனை வருது, உள்ள நுழையும் போதே பிரியாணி வாசனை வருது. ஆனா தேவ பிரசன்னம் இல்லை. அதை உணரக்கூடிய பரிசுத்தவான்களால. ஏன்னா பல பேர் அப்படி உணரக்கூடியவங்களும் இல்ல, பல வீடுகள் பிரசன்னத்திலும் இல்லை. திரும்பி சொல்றேன், இந்த 26வது ஆனிவர்சரி எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த செய்தி கொடுத்து நீங்கள் 27வது வருஷத்துக்குள் அப்படி இருப்பீர்கள் இப்படி இருப்பீர்கள் சொல்லி உங்களை கூப்பிடுவீங்கன்னு சொல்லி பார்த்தா நீங்க என்ன இப்படி பேசிட்டு போறீங்கன்னு சொல்லாதீங்க. நான் சொல்றேன், 27 இல்ல, இயேசு வர்ற வரைக்கும் இந்த ஊழியம் நடக்கணும். நாம பெரிய சபை பேர் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, நல்ல சபை பேர் வாங்கணும், அவ்வளவுதான். பெரிய சபையெல்லாம் பரலோகத்துக்கு போகும் சொல்ல முடியாது, ஆனா நல்ல சபை எல்லாமே பரலோகத்துக்கு போகும். அல்லேலூயா.
ஆண்டவர் உள்ள போய் கூப்பிடும் போது என்ன கூப்பிட கூடாது? 10 ஏக்கரில் சபை வைத்திருந்த ஊழியக்காரரை உள்ளே வா கூப்பிட மாட்டாரு. உண்மையும் உத்தமம் உள்ளவனே உள்ளே வா தான் கூப்பிட போறாரு. அதனால சொல்றேன், ஒரு ஆசீர்வாதம் என்பது என்ன தெரியுமா? நாம ஒருத்தர் பேசி காதுல கேட்கறது இல்ல ஆசீர்வாதம். தேவனோடு கூட நடப்பது தான் ஆசீர்வாதம். தேவன் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறார் பாருங்க, அதான் ஆசீர்வாதம். தேவ பிரசன்னம் ஆசீர்வாதம். உங்க பிள்ளைகள் கர்த்தரை பத்தி பேசுறாங்க பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம். உங்க பிள்ளைகள் ஆண்டவரை பத்தியும் ஊழியத்தை பத்தியும் வசனத்தை பத்தியும் பேசுறாங்கல்ல, அதான் ஆசீர்வாதம். வீட்டுக்குள்ள உங்க பிள்ளைகள் என்ன பேசுது? என்ன பேசுது? நீங்களே பேசு, நீங்களே யோசிச்சு பார்க்கோங்க. உங்க வீட்டுல பிள்ளைகள் என்ன பேசுது? வாயை மூடு. சொல்லுதா இல்லையா? சொல்லுதா இல்லையா? வாயை மூடு. எங்களுக்கு தெரியும். டிஃபன் பாக்ஸ் ரெடியா? டயத்துக்கு செய்ய முடியல, இந்த பேச்சு வேற. இது ஆசீர்வாதம் யார் சொன்னாங்க? அதுல உங்களுக்கு என்ன தெரியுமா ஒரு பெருமை? அவ அப்படி பேசினாலும் 95 மார்க் எடுத்துருவோம். 95 வரும், ஆனா பிள்ளை 60 வருமானு. அதே பிள்ளை 60 எடுத்தோம், ஆனா கர்த்தர் பத்தின அறிவு இருக்குல்ல, கர்த்தருக்குள் வளர்க்கப்பட்டிருக்குல்ல, அதுதான் உண்மையிலேயே ஆசீர்வாதம். உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார்னா ஆசீர்வாதம். ஆலயத்துக்கு புறம்பே தேவன் போகக்கூடாது, கூடாரம் காணவர் போகக்கூடாது. கர்த்தருடைய ஆலயம் என்றைக்கும் நம் நடுவில் வாசம் பண்ணக்கூடியதாக. அல்லேலூயா. அந்த சபை அப்படிப்பட்ட ஒரு சபையா இருக்கணும். கர்த்தர் வருமானமும் கர்த்தர் உலாவுகிற சபையா இருக்கும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். சொன்ன நேரத்தில் நான் முடிச்சிட்டேன். எழுந்திருக்கலாமா? நாம் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம்.